கோவிந்தா அப்படின்னு ஒரு நாமாவசம். கோவிந்த நாமம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நாம எல்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். கோவிந்தா அப்படின்னா என்ன அப்படின்னா சஹஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள் உண்டு. அந்த 1000 நாமாக்கள்ல 12 நாமாக்கள் மிக முக்கியமான நாமாக்கள் உண்டு. அந்த 12 நாமாக்கள்ல ஒரு நாமா ரொம்ப முக்கியமாக உண்டு என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்துல சொல்றாருன்னா அந்த நாமா கோவிந்த நாமா. கோவிந்தன் அப்படின்னு சொன்னா கோ என்றால் உலகம் அப்படின்னு அர்த்தம். விந்தன்னா ரட்சிக்கக்கூடியவர், உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் காக்கக்கூடியவர். அதனால கோவிந்தன் அப்படின்னு. கோவிந்தன் அப்படின்னு சொல்லும்போது பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னான். அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். கோ அப்படின்னு சொன்னா நமக்கு தலைவர், பசு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மா. அப்ப கோவிந்தன்னா பசுவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அது பேர். கோவிந்தன்